இன்றைக்கி சண்டேவுக்கு காலையில் பூரி மீன் கடைக்கு போயிட்டு மீனுமே வாங்கிட்டு வந்தாச்சு. க்ளீன் பண்ணி கறியும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எறா கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தோம், அதையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கவலை மீனையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு கறியை குக்கரில் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கறியை போட்டு அவிக்கிறதுக்காக எடுத்து போட்டுட்ருக்கோம். மட்டன் தான் இது. அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து, தண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். இதிலேருந்து கொஞ்சம் சூப்புக்காக நம்ம கரண்டியால் எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். சூப்பு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது ஒரு கிளாஸில் போட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி எடுத்து வச்சாச்சு. ரசமும் ஒரு பக்கம் கொதிச்சு வந்துருக்கு. கறி குழம்புக்கு வதக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மட்டன் குழம்புமே கொதிச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் மட்டன் வறுவல், ஒரு பக்கம் எறா வறுவல் பண்ணிகிட்ருக்கோம். மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கவலை மீன் குழம்பு கொதிச்சு வந்துச்சு. மீனையும் போட்டாச்சு. இதுதான் இன்றைக்கி சண்டேக்கான ஸ்பெஷல். எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. கறியும் வறுவல் பண்ணி முடிச்சாச்சு. இறாலும் ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பும் கொதிச்சிடுச்சு. சாதம் மட்டும் வெந்துட்டுருக்கு.